நண்பர்களே, பாரதிய ஜனதா ஒரு பெரிய வெற்றி பெறக்கூடிய கட்சியாக மாறி வருகிறது. அண்மையில வட இந்திய மாநிலங்கள்ல சுவாகா செய்தார்கள். அனைத்தையும் வலித்து ஒண்ணுமே இல்லாம வெற்றி பெற்றுட்டு இருக்காங்க. இந்தியா கூட்டணி இருக்கிற இடமே தெரியல. இப்போ இந்த நிலையில தென் மாநிலங்கள்ல தான் அவங்க வீக்கி. ஆனா தென் மாநிலங்கள்ல இப்ப எதிர்பாராத விதமாக கேரள மாநிலத்துல உள்ளாட்சி தேர்தலில் அவர்களுடைய வெற்றி மட்டுமல்ல, அவங்க திருவனந்தபுரம் மாநகராட்சியை கைப்பற்றி இருப்பது, அங்கு ஆளும் கட்சியான இடது ஜனநாயக முன்னணி அதாவது எதிர்பாராத தோல்வியை சந்திச்சிட்டாங்க. இடதுசாரிகளின் கோட்டைகள் தகர்க்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்கக்கூடிய இடதுசாரிகளுடைய கனவு தகர்க்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சி பெரும்பாலான இடங்களில் வென்றாலும் வரலாற்றில் இல்லாத ஒன்றாக அங்கு பாஜக இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ந்துள்ளது. கேரளாவில் உள்ள உள்ளாட்சி தேர்தலில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தோல்வி அடைந்தது ஏன்? ரொம்ப முக்கியமா பார்ப்போங்க. கேரளாவில் கால் பதிச்சுட்டாங்க. மாநகராட்சியில் 50 வார்டில் அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. எங்க திருவனந்தபுரம் மாநகராட்சியில் மற்றவங்க எல்லாம் 19, 28 அப்படிதான் ஜெயிச்சிருக்கிறாங்க. ஆனா 50 வார்டுகள்ல அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. திருவனந்தபுரம் பெரிய மாநகராட்சி. கேரள அரசியல்ல லெப்டிஸ்ட் கடைசியா இருந்த மாநிலம். இங்க உள்ளாட்சி தேர்தல் மிக 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 கடுமையான பின்னடைவை அவங்க சந்திச்சிருக்கிறாங்கன்னு தான் சொல்ல முடியும். முடிவுகள் சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு எச்சரிக்கை மணிதான். கேரள மாநில முதல்வர் பினராயி விஜயனை பொறுத்தவரை மக்களவை தேர்தலுடைய தீர்ப்பு மாநில அரசுக்கு எதிரானது அல்ல, ஆனால் அது மோடி அரசின் மீதான மக்களின் அதிருப்தியின் பிரதிபலிப்பு என்று கூறியிருக்கிறார். அத்துடன் வாக்காளர்கள் இயல்பாகவே காங்கிரஸ் ஆட்சியை பரிசீலிக்கும் மனநிலையில் தான் இருந்தாங்க. இடது முன்னணிக்கு எதிராக உள்ளார்ந்த எதிர்ப்பு எதுவும் இல்லை என்றும் அவர் கூறினார். அவர் என்ன சொன்னார்? இருந்த போதிலும் தேசிய அரசியல்ல பெரிய பிரச்சனையாக இல்லாத உள்ளாட்சி தேர்தல்களில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உள்ள இடதுசாரிகள் 15 வருஷங்களாக இல்லாத அளவுக்கு பெரிய பின்னடைவு சந்திச்சிருக்கிறாங்க. கொல்லம் மாநகராட்சியில் வரலாற்றில் முதன்முறையாக தோல்வி அடைந்திருக்கிறது. திருவனந்தபுரம் மாநகராட்சி கைவிட்டு பிஜேபி கையில போயிற்று. இடதுசாரிகள் வசம் இருந்த ஏராளமான நகரங்கள் காங்கிரஸ் கூட்டணி யூடிஎஃப் வசம் வந்துட்டது. கடந்த முறையை விட இந்த முறை காங்கிரஸ் கூட்டணிக்கு 2 மடங்கு கிடைத்திருக்கிறது. இடதுசாரி முன்னணி 25 இடங்களை இழந்துட்டாங்க. எங்க கேரளாவில் காங்கிரஸ் கேரளா உள்ளாட்சி தேர்தலில் ஆதிக்கம், இடதுசாரிகள் பாஜகவுக்கு பெரிய ஷாக்கா இருந்தாலும் கூட இல்ல பிஜேபி கால் பதிச்சிருக்கிறது தான் 2 பேருக்குமே ஷாக்கு. காங்கிரஸுக்கும் ஷாக்கு, இடதுசாரிகளுக்கும் ஷாக்கு. இதற்கு இடையில கோழிக்கூடு கேலிக்கட் மட்டுமே இடதுசாரிகள் பெரும்பான்மைக்கு 1 இடம் குறைவான முன்னிலை வகிக்கும் ஒரே மாநகராட்சியா இருக்குது. அதே மாதிரி பெரும்பத்தாமன நகராட்சி 30 வருஷத்துக்கு அப்புறம் கைமாறி இருக்கிறது. செங்கானனூரில் உள்ள பூதனூர், கோழிக்கூடு மாவட்டத்தில் உள்ள தலக்களத்தூர், நென்முண்டு மற்றும் பாலுச்சேரி போன்ற வரலாற்று ரீதியாக இடதுசாரிகள் வசம் இருந்த பல பஞ்சாயத்துகள் வீழ்ந்து போயிட்டன. மாவேலிக்கரா நகராட்சியில் இடதுசாரிகள் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய மோசம் பாருங்க. மாநகர மேயர் பதவிகளுக்கு கருதப்பட்ட பல முக்கிய இடதுசாரி தலைவர்கள் தோல்வி சந்திச்சிட்டாங்க. இந்த பின்னடைவு இன்னும் 6 மாசங்கள் நடைபெறக்கூடிய கேரள சட்டமன்ற தேர்தலுக்கு மாநிலம் தயாராகி வரும் நிலையில உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள் 3வது முறையாக ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய லட்சியத்திற்கு பெரும் அடி. 2020ஆம் ஆண்டு உள்ளாட்சி தேர்தல் முடிவுல சட்டசபை தேர்தல் முடிவுகள் தெளிவாக இப்படித்தான் இருக்க போகிறது என்று காட்டின. 2025ஆம் ஆண்டு முடிவுகளும் மக்களின் மனநிலையை தெளிவாக பறைசாட்டி இருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் இடது முன்னணி இப்போது பரிசீலிக்க வேண்டிய நடவடிக்கைகள் பலவற்றை சுட்டிக்காட்டியிருக்கிறது. தேர்தலுக்கு 1 மாசத்திற்கு முன்பு ஓய்வூதிய உயர்வுகளை அறிவித்தது. பல நடவடிக்கைகள் வாக்காளர்களுக்கு சாதகமாக எடுத்துக்கொண்டு, ஆனா யாரும் இடதுசாரிகளுக்கு ஓட்டு போட இந்த முறை தயாராக இல்லை. கேரளாவில் பல நகரங்கள்ல பஞ்சாயத்துக்கள்ல உள்ளூர் அதிருப்தி, இடதுசாரிகள் கவர்ச்சி வாக்குறுதிகளால் தடுக்க முடியல. சபரிமலை, தங்க கொள்ளை மற்றும் PM ஸ்ரீ சர்ச்சைகள் போன்ற பிரச்சனைகள்
எதிர்க்கட்சிகளுடைய நிலைப்பாடுகள் வாக்காளர்களிடத்துல கருத்தை குறிப்பாக வடகேரளாவில் பாதித்ததாகவும் ஜோஸ் கே மணி தலைமையிலான கேரளா காங்கிரஸால் கூட மத்திய கேரளாவில் வெற்றி பெற முடியலன்னா பார்த்துக்கிடுங்களேன். வரலாற்று ரீதியாக உள்ளாட்சி தேர்தல்களில் எப்போதும் ஆதிக்கம் செலுத்தி வந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அமைப்பு ரீதியாக பலம் 2019 மக்களவை தேர்தல் ஏற்பட்ட தோல்விக்கு பிறகு தந்திரமாக திட்டமிடுவதன் மூலம் அவர்கள் வெற்றிகளை உறுதி செய்த போது வெளிப்படையாக அந்த நேரத்தில் தெரிஞ்சு. ஆனா இந்த முறை சாதகமான வார்டு எல்லை நிர்ணயம் கூட பெரிய அளவுல இடதுசாரிகளால் இழப்புகளை அவர்களால் தடுக்க முடியல. இதற்கிடையில கேரளாவுடைய மாநில செயலாளர் கோவிந்தன் உள்பட மாநில தலைவர்களுக்கு பெரிய கேள்விகள் எழுந்திருக்கிறது. இவருடைய பதவி காலத்தில் இத்தனை பெரிய தோல்விகளை சந்தித்திருக்கிறார்கள். வளர்ச்சி திட்டங்கள், ஊழியர்கள் எதிர்ப்பை கையாள்வது, கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய பூசல்கள், பல விஷயங்கள் இப்பொழுது ஆய்வுக்கு உட்படுத்தப்படுகின்றன. இந்த வெற்றிகளின் மூலம் பாஜகவினுடன் அதிகரித்து வரும் செல்வாக்கு கேரளாவில் அடிக்கோடிட்டு காணப்படுகிறது. கேரளாவை பொறுத்தவரை பாரதிய ஜனதாவினுடைய அதிகரித்து வரும் செல்வாக்கை உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள் காட்டுகிறது. இது ஒரு புதிய சவாலை கேரளாவுக்குள்ள இடது காங்கிரஸுக்கும் 2 பேருக்கும் ஏற்படுத்தியிருக்கிறது. அதனால வரக்கூடிய சட்டசபை தேர்தலை முன்னிட்டு கம்யூனிஸ்ட் இடதுசாரிகள் இப்போது அவசரமான ஒரு கொள்கை முடிவு எடுக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறாங்க. இப்ப யாரும் எதிர்பாராத வகையில திருவனந்தபுரம், பாலக்காடு, திரிபுனித்தூர் உள்ளிட்ட இடங்கள்ல பிஜேபி வெற்றி பெற்றிருக்கிறது. கேரள மாநிலத்தில் உள்ள உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் கடந்த 9 மற்றும் 11ஆம் தேதி நடைபெற்றது. டிசம்பர் 13ஆம் தேதி நேற்றைக்கு முடிவுகள் தெரிவிக்கப்பட்டது. இதுல தான் கம்யூனிஸ்ட் கட்சி, காங்கிரஸ் மற்றும் பாஜக என இந்த மும்முனை போட்டியில மொத்தத்தில் 941 கிராம பஞ்சாயத்துகளிலும் 17,337 வார்டுகளிலும் 87 நகராட்சிகளிலும் 3,240 வார்டுகளிலும் 6 நகராட்சிகளிலும் 421 வார்டுகளிலும் தேர்தல் நடந்தது. இந்த தேர்தலில் தான் பெரிய பின்னடைவை இடதுசாரி கூட்டணி சந்திச்சிருக்கிறது. பெரும்பாலான தொகுதிகளில் உள்ளாட்சி தேர்தலில் ஆளும் இடதுசாரிக்கு பெரும் பின்னடைவு மட்டுமில்லை, பெரும்பாலான தொகுதியில் காங்கிரஸும் எதிர்பாராத இடங்களில் பிஜேபியும் வெற்றி பெற்றிருப்பது தொண்டர்கள்ட்ட பெரிய அதிர்வலை. கேரள மாநிலத்தை பொறுத்தவரை கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் மாறி மாறி வந்துச்சு. 2016-21 இடதுசாரி கூட்டணி கட்சி ஆட்சிக்கு வந்தது. பினராயி விஜயன் 2வது முறையாக ஆட்சிக்கு வந்து ஹேட்ரிக் அடிக்க போறதுக்கு பல திட்டங்களை கொண்டு வருவதாக தற்போது சொல்லப்பட்ட நிலையில தான் இப்போது உள்ளாட்சி தேர்தல் அவருடைய முடிவு மண்ணை அள்ளி போட்டிருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் பார்வையிடுகிறாங்க. இந்த முடிவுகள் அடுத்த வருஷம் 26 நடக்கக்கூடிய கேரளாவுடைய ஆட்சி மாற்றத்தை உறுதி செய்யும் என்பதும் சொல்லப்படுகிறது. இப்ப ஒரு காலத்துல கேரளாவில் பாஜகவுக்கு இடமில்லை என்று சொல்லப்பட்டது. கடந்த கால தேர்தல்கள் அதுல மாற்றம் கண்டு வந்தது. சுரேஷ் கோபிலாம் வெற்றி பெற்றார். 2024 மக்களவை தேர்தலில் சுரேஷ் கோபி மட்டும் வெற்றி பெற்றார். இதனைத் தொடர்ந்து கூட சட்டமன்ற தேர்தல் நாங்க இடம் பிடிப்போம் அப்படின்னு அங்க கட்சி உறுதியாகவே அறிவித்தார்கள். இப்படியான நிலையில தான் இந்த உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள் பெரிய தெம்பை ஏற்படுத்தியிருக்கிறது பாஜகவுக்கு. பாலக்காடு, திரிபுனித்தூர் உள்ளிட்ட எல்லா நகராட்சிகளிலும் பாஜக அமோக வெற்றி பெற்றிருக்கிறது. அதே சமயம் யாரும் எதிர்பாராத வகையில திருவனந்தபுரம் மாநகராட்சியில் அக்கட்சி வெற்றி கொடி நாட்டியிருக்கிறது. இது பாரதிய ஜனதாவுடைய மிக பெரும் சாதனை. மொத்தமுள்ள 101 இடங்களில் பாஜகவுக்கு பெரும்பான்மையாக, அதாவது திருவனந்தபுரம் வார்டுல 50 இடங்களை கைப்பற்றிட்டாங்க. நான் ஏற்கனவே இந்த செய்தியில உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இப்ப அந்த 50 இடங்களை கைப்பற்றியதுனா ஒரு செய்தி, இந்த முறை தென்னிந்தியாவிலும் நாங்கள் கால்பதித்தோம், தமிழ்நாட்டிலும் கால்பதிக்க போகிறோம், வெஸ்ட் பெங்காலை அடித்து நொறுக்க போகிறோம், ஹுமாயூன் கபீர் போன்றவர்களை எல்லாம் வெளியே கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுவும் பக்தர்கள் அதிகமாக இருக்கும் கேரள மாநிலம் கூட இன்னும் சில ஆண்டுகளில் இந்துத்துவாவாக மாறிவிடும் என்கின்ற சூழல் இருக்கு. இந்த புயல்ல அங்க உட்கார்ந்து எஸ்ஐஆர் அதெல்லாம் சொல்ல முடியாது. இந்த வெற்றியில மக்கள் மாறி இருக்கிறாங்க, அது எந்த சந்தேகமும் இல்லை. இது நல்லது கெட்டதுங்கிறது வேறு. இடதுசாரிகள் அழிகின்றது, இருக்கிற ஒரே தொகுதியும் காலி ஆயிற்று, அவர்களுக்கு ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு இருந்தது. திரிபுரா ஏற்கனவே சோலி முடிஞ்சு, வடகிழக்கு மாநிலங்கள் முடிந்தது, தமிழ்நாட்டிலேருந்து வெஸ்ட் பெங்கால் வரைக்கும் ஒன்றும் இல்லை. 60 எம்பி தொகுதிகளை வைத்து கொண்டிருந்தவர்கள் அங்கே எதுவுமே இல்லாமல் போயிட்டாங்க. இருப்பது ஒண்ணே கண்ணே கண்ணு. அந்த கேரளாவும் இப்போது திரிபுனத்தூர், பாலக்காடு, திருவனந்தபுரத்துலலாம் அவங்க ரொம்பவே தோல்வி சந்திச்சிருக்கிறாங்க. 2 நகராட்சி, 1 மாநகராட்சி. அந்த மாநகராட்சியிலே 50 வார்டுகளில் அபார வெற்றி.
காங்கிரஸ் கட்சியுடைய செய்தி தொடர்பாளர் அவர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார்னா, இது ஒரு மாற்றத்திற்கான வழி, கவனிக்க வேண்டிய விஷயம். இதில் இது எப்படி போகும் அப்படின்னா, இது தொடர்மையானால் 2-1 2வது இடத்துல காங்கிரஸுக்கு போட்டியாக பிஜேபி வரலாம். அப்படி பிஜேபி வந்துவிட்டால் அங்கே மீண்டும் கம்யூனிஸ்ட் இருக்கிற இடம் தெரியாமல் போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. ஹேட்ரிக் அடிக்கிறதை விட 26வது தேர்தலில் பெரும் செய்தி, அவர்கள் தமிழ்நாட்டில் திருப்பரங்குன்றம் இஷ்யூவை கொண்டு வர்ற மாதிரி அங்கேயும் கொண்டு வருவாங்க. அவர்களுடைய களமே என்னன்னா மதவாதம் தான். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதில் வெற்றியும் பெறுகிறார்கள். இன்ஸ்டிகேட் ஆபரேஷன். நான் ஏற்கனவே ஒரு செய்தியில் கூட சொன்னேன். எல்லாருக்கும் தெரியுதுங்க, வேலை இழப்புலாம் இருக்கு, மோடியுடைய அரசு பெருசா இல்லை, இன்னைக்கு 90 ரூபாய் போயிட்டு இருந்தாலும் கூட நம்ம இந்து மதம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்ஸ் அவர்களுக்குள்ள இப்போ ஃபுல்லா டெம்ப் ஆயிட்டு மனசுல குவிக்கப்பட்டு விட்டது. அது ஒரு காலத்துக்கு வரைக்கும் நீடிக்கும். அது பின்னாடி எப்போ மாறும்னு நம்ம சொல்ல முடியாது. தென் மாநிலங்களில் கர்நாடகாவை அடுத்து கேரளாவில் அவர்கள் கால் பதிக்கிறார்களா? பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வெற்றி சொல்லக்கூடிய செய்தி அதுதான். நன்றி.